இன்னைக்கு நம்மளோட குட்டி கார்டனில் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறேன். இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருக்க மாட்டேன். வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி அப்பா வந்து இதில் ஒரு 5 செடி நார்த்தங்காய், மாமரம், பலாமரம், வாட்டர் ஆப்பிள், மாதுளைன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அது பக்கத்தில் இருக்க கொஞ்சம் இடத்துல கத்திரிக்காய், ஸ்வீட் கார்ன்லாம் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் கத்திரிக்காய் அப்புறமா ஸ்வீட் கார்ன்லாம் போட்டேன். நல்லா மழை பெஞ்சுது அந்த டைமில். அதுக்கு வந்து நல்லா வளர்ந்து வந்துச்சு. இப்போ ஒரு 10 நாளாக அப்பப்போ கத்திரிக்காய் பறிச்சுட்டே இருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்குது. நானும் சரி வளரும்னு பார்த்தா இதுக்கு மேலே முத்திரும்னு சொல்லிட்டு நேற்று பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்வீட் கார்ன், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா அவங்களுக்கும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு தான் நேற்று இருந்தது எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. நார்த்தங்காய் செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சதுனால நிறைய காய் போட ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். ஊறுகாய் செய்யலான்னு. இனி அந்த இடத்த மொத்தமாக அப்படியே உழுது விட்டுட்டு அடுத்து என்னெல்லாம் காய் போடுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நைட்டுக்கு பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு கடையல் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து தோசை, இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கூட ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, குழம்பு பொடி, தண்ணி சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றா நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே நைட்டு டின்னருக்கு நெய் தோசையும் கடையிலும் வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.